உப்புன்றதே வந்து நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு உணவு தான் ஆக்சுவலாக. நீங்கள் எந்த ஒரு விலங்கும் தனியாக உப்பு போய் சாப்பிடாது. எறும்பு கூட நீங்கள் உப்பு இருந்ததுன்னா உப்பு தள்ளி போகும். உப்புன்றது இயற்கையாக இப்போ தேங்காயில் இல்லை கீரையில் இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் சமைக்காத அத்தனையிலையுமே உப்பு இருக்குது. ஸோ நம்ம உணவு சமைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ அந்த உப்பை வந்து ராக் சால்ட், பிங்க் சால்ட் அதை வந்து எடுத்தாலே நல்லது. ஸோ அது நமக்கு அயோடைஸ்ட் உப்பு அவசியமே கிடையாது. இந்தியன்ஸ் யாருக்கும் அயோடின் டிஃபிஷியன்சியும் கிடையாது. காய்கறிகளில் நிறைய இருக்குது. ஸோ அயோடைஸ்ட் உப்பு வேண்டாம். இந்து உப்பு எப்பவுமே பெஸ்ட்டு. டீ காஃபி குடிக்கலாம். டீ காஃபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை பயிர் பண்ணுற இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த டீ ஜென்ரலாக ஆர்கானிக்காக இருந்தால் அது நல்லது தான். பட் அது பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது. டீயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது. ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அது விஷத்தன்மை வந்து கிடைக்கும். அது அதனால கிரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரி ஆர்கானிக் கிடைச்சா குடிக்கலாம். ஹெர்பல் டீஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி, தனியா போட்டு, மிளகு, அது மாதிரி எல்லாம் நம்ம இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது சாப்பிட்டா அதுவே போதும் நமக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா பால் வந்து மனுஷ உடம்புக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது உண்மைதானா? பால்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த விலங்கோட குட்டிங்களுக்காக அந்த தாய்ப்பால் வந்து சுரக்குது. ஸோ இப்போ மனுஷனுக்கும் மாடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க மாடோட லைஃப் சைக்கிள் பாருங்க, 20 இயர்ஸ் தான். ஸோ மனிதனோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 120 வருஷம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற புரோட்டீன், அதில் இருக்கிற கால்சியமோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ், நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நமக்கு ஜென்ரலாகவே கிடையாது. அது ஓரளவுக்கு இருக்கும். எப்போ வரையும் இருக்கும் அப்படின்னா நம்ம இயற்கை சொல்லித்தர விஷயம் என்ன, பால் எப்போ குடிக்கணும் அப்படின்னா பல்லு வளர வரைக்கும் தான் பால் குடிக்கணும். பல்லு முளைச்ச உடனே நீங்கள் மாடு பார்க்கலாம், கண்ணுக்குட்டியை வந்து தள்ளி விடும், வீனிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பல்லு முளைச்சிருச்சுன்னா பால் குடிக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இன்ஸ்டிங்க்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டுப்பாலை வச்சிங்கன்னா துப்பும், எடுத்துக்க அக்செப்ட் பண்ணாது. நம்ம அதில் சீனி போட்டு ஏதோ பவுடர்லாம் போட்டு நம்ம ஃபீட் பண்ணி பழகிட்டோம். இப்போ நம்ம மாட்டுக்கு மடியில் சுரக்கிற பாலில் கால்சியம், புரோட்டீன் இருக்குன்னு சொல்கிறோம். மாடு முன்னாடி என்ன சாப்பிடுதுன்னு யாருமே ஏன் பார்க்கல? மாடு என்ன சாப்பிடுது? பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிடுது. தாவரங்கள்லேருந்து வரது தான் அது சாப்பிடுது. இலை, பில்லு அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கு கால்சியம் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்காக இலை, தலை, பில்லு சாப்பிடணும்னு கிடையாது. கீரை சாப்பிட்டா போதும். உப்புன்றதே வந்து நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு உணவு தான் ஆக்சுவலாக. நீங்கள் எந்த ஒரு விலங்கும் தனியாக உப்பு போய் சாப்பிடாது. எறும்பு கூட நீங்கள் உப்பு இருந்ததுன்னா உப்பு தள்ளி போகும். உப்புன்றது இயற்கையாக இப்போ தேங்காயில் இல்லை கீரையில் இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் சமைக்காத அத்தனையிலையுமே உப்பு இருக்கு. ஸோ நம்ம உணவு சமைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ அந்த உப்பை வந்து ராக் சால்ட், பிங்க் சால்ட் அதை வந்து எடுத்தாலே நல்லது. ஸோ அது நமக்கு அயோடைஸ்ட் உப்பு அவசியமே கிடையாது. இந்தியன்ஸ் யாருக்கும் அயோடின் டிஃபிஷியன்சியும் கிடையாது. காய்கறிகளில் நிறைய இருக்கு. ஸோ அயோடைஸ்ட் உப்பு வேண்டாம். இந்து உப்பு எப்பவுமே பெஸ்ட்.